நவராத்திரி திருவிழா பெண்களுக்கே உரிதான சிறப்பான திருவிழா ஒன்று இருக்குன்னா நவராத்திரி தான். அம்பாளை வழிபடக்கூடிய சிறப்பான திருவிழா நவராத்திரி. காளையருக்கு ஓரிரவு சிவராத்திரி, வைகுண்டவருக்கு வைகுண்ட ஏகாதேசி. அப்படி கன்னியருக்கு 9 நாள் நவராத்திரி. ஆண்டிற்கு 4 நவராத்திரிகள் உண்டுன்னு சொல்றாங்க. சக்தியை சித்திரை மாதத்தில் வழிபடுவது வசந்த நவராத்திரி, ஆஷாடன ஆணி ஆடி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வழிபடக்கூடியது இந்த பாத்மரத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரின்னு சொல்கிறோம். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த இந்த முதல் நாளிலே வரக்கூடிய நவராத்திரி பிரதானமாக கொண்டாடுறோம். இப்போ புரட்டாசி மாதத்தில் வளர்பிறையில பிரதமி திதி அன்னைக்கு ஆரம்பித்து 9 திதி 9 நாள் அம்பிகையை வழிபடுறோம். நவராத்திரி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம்? எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பனுக்கும் பிறந்தவன் தான் இந்த மகிஷாசுரன். இப்படி பிறந்ததுனால மனித உடலும் எருமை தலையிலும் பிறந்திருக்கிறான். இவன் பிரம்மனை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்று, அப்படி நேர்ந்தால் ஒரு பெண்ணால் தான் இருக்கணுங்கிற வரத்தை பெற்றிருக்கின்றான். இதன் பிறகு அவன் தேவர்களை துன்புறுத்தி பல கொடுமைகள்லாம் செய்திருக்கின்றான். அப்படி யாகங்கள் நடக்காமல் செய்திருக்க, பூஜைகள் நடத்தலை. அன்னை சக்தி பெண் உருவம் கொண்டு தேவர்களை காக்க பூமியில் வருகின்றாள். சக்தி தேவி மகிஷாசுரனுடன் போர் புரிந்த மகிஷாசுரனை எருமை தலையை வீழ்த்துகின்றாள். தன்னுடைய சக்கரத்தினால் வெட்டி வீழ்த்துகின்றாள். தேவர்கள் மகிழ்ந்தார்கள். மகிஷாசுரனுடன் போராடி போர் செய்த தேவலோகத்தை பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுர மர்தினி என்று அழைத்தார்கள். 9 நாள் போர் செய்த அந்த 10வது நாளை வெற்றி ஜெயமாக இந்த விஜயதசமி என்று கொண்டாடுறோம். நவராத்திரியின் முதன்மையாக திகழ்பவள் யாருன்னா மகிஷாசுரனுடைய அழித்ததுனால மகிஷாசுர மர்தினியாக சொல்கிறோம். மகிஷாசுர மர்தினி இந்த துர்கையை சிறப்பாக கொண்டாடுறோம். நவராத்திரி விழா இரவு நேரத்தில் தான் செய்யணும். அதாவது எப்போ செய்யணும்? ஒரு 8 மணி 6 மணிக்கு பிறகு 6, 7, 8, 9க்குள்ளே முடிச்சிடலாம் நவராத்திரி விழா. பூஜை செய்வதை எப்படி செய்யணுன்றாக்க, நவராத்திரி விரதம் கடைபிடிக்கக்கூடியது 9 நாள். அதாவது பூ பழம், நான் உங்களால் முடிஞ்சதுக்கு தீபமேற்றி ஏதோ ஸ்லோகம் அம்மனுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுங்கள். முதல் 3 நாட்கள் துர்க்கை வழிபாடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இடையில் இருக்கக்கூடிய 3 நாட்கள் லக்ஷ்மிக்காக சொல்கிறோம். கடைசியில் வரக்கூடிய 3 நாட்கள் என்பது சரஸ்வதிக்காக வழிபடுறோம். முப்பெரும் சக்திகள் ஒவ்வொரு சக்தியாக 3 அம்சங்கள். எப்படி 9 நாள் 9 எப்படி சொல்கிறோன்னா 3 தேவிகள் சொல்ல முடியுது. 9 நாள் கணக்கு வரும்பொழுது அப்படி ஒவ்வொரு சக்திக்கும் 3 தேவதைகள் அமைந்திருக்காங்க. எப்படின்னா துர்க்கைனா மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற 3 தேவதைகள். லக்ஷ்மி என்று சொன்னாக்கா மகாலட்சுமி, வைஷ்ணவை, இந்திராணி என்று சொல்லக்கூடிய தேவதைகள். சரஸ்வதின்னு சொன்னால் சரஸ்வதி, நாரசிம்மி, சாமுண்டி என்ற தேவதைகள் எல்லாம் இந்த 3 தேவதைகளாக அமைந்து பூஜை செய்து வருகின்றோம். நவராத்திரியின் போது 9 தேவியரை முறையாக வழிபடும் பொழுது இந்த தேவையை நவராத்திரியின் போது இந்த 9 தேவியரை முறையாக வழிபட வேண்டும். அப்படி முறையாக வழிபட்டால் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும், சித்தி பெறும். 9 நாட்கள் முறையாக ஒவ்வொரு தீபமேற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடுவோம். அப்படி முடியலன்னா அதான் இறுதி நாள் சரஸ்வதி பூஜை, 9ஆம் நாள் பூஜை செய்கிறோம். அந்த 9 நாள் செய்ய முடியலனாக்க ஒரே ஒரு நாள் அந்த சரஸ்வதி பூஜைன்ற அந்த ஒரு நாள் செஞ்சாக்க 9 நாளும் செஞ்சக்கூடிய பலன் இருக்குது. இறுதியாக 10வது நாளாக விஜயதசமி அன்னைக்கு எந்த காரியம் தொடங்கினாலும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து தொடர்ந்து